அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இந்த நற்செய்தி வாசித்தனை முடக்குவாதமற்றவர் நலம் பெறுதல். மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 9 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 8 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். இந்த நிகழ்ச்சி இயேசுவுக்கு பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உண்டு என்பதை விளக்கும் நிகழ்ச்சி. மத்தேயுவின் கிறிஸ்தியல் நோக்கம் தவிர இந்நிகழ்ச்சி அடிப்படையில் 2 முக்கியமான இறையியல் உண்மைகளை தன்னகத்தை கொண்டுள்ளது. முதலாவது, பாவ மன்னிப்பின் அதிகாரம் எந்த அடிப்படையில் மானிட மகனாகிய இயேசுவுக்கு தரப்பட்டது என்ற உண்மை. இரண்டாவது, அருஞ்செயல்கள் செய்வதா அல்லது பாவ மன்னிப்பு தருவதா, எது கடவுளுக்கு எளிது என்ற கேள்விக்கான பதில். 1. பாவ மன்னிப்பின் அதிகாரம். இது இயேசு இறைமகன் என்பதால் அவருக்கு தரப்படாமல் அவர் மானிட மகன் என்பதால் அவருக்கு தரப்பட்டிருப்பதாக இந்த வரலாற்றில் காண்கிறோம். இயேசு ஒடுக்கப்படுவோரின் சார்பாளர் என்பதை 8:20 விளக்கத்தில் பார்த்தோம். இங்கு பாதிக்கப்படுவோரின் சார்பாளராக மன்னிப்பு வழங்க தமக்கு உரிமை உண்டு என்பதே அவரது கருத்து என தோன்றுகிறது. நோயிற்றவர் ஏனையோருக்கு ஏற்படுத்திய பாதிப்புகளின் நினைவால், குற்ற உணர்வினால் தமக்கு தாமே தண்டனை வழங்கி கொண்டதால் வாத நோய்க்குட்பட்டுள்ளார் என ஆண்டவர் கண்டுகொள்கிறார். ஆனால் அவர் இழைத்த தவறால் பாதிப்பு அடைந்தவரோ அங்கில்லை. இருப்பினும் பாதிப்புகளுக்கு படும் அனைவரின் சார்பாளர் மானிட மகன் என்பதால் அவர்கள் சார்பில் மன்னிக்க மானிட மகனுக்கு உரிமை உண்டு என்பதே ஆண்டவரது கூற்றின் பொருள். 2. பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்வதா, எழுந்து நட என்று சொல்வதா, எது எளிது என்ற கேள்வி ஆழ்ந்த பொருள் பொதிந்த ஒன்று. அன்றைக்கு அவரோடு இருந்தவர்களானாலும் சரி, இன்று அருஞ்செயல்களை செய்வதாக சொல்லி திரியும் கிறிஸ்தவர்களானாலும் சரி, பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்வதுதான் எளிது என முடிவு கட்டிவிடுகின்றன. ஆனால் ஒளி உண்டாக என்று கடவுள் சொல்ல, ஒளி உண்டாயிற்றென்றும் அவ்வாறே படைப்பு அனைத்தும் அவர் வாக்கின் வல்லமையால் எளிதில் நிகழ்ந்து விட்டது என்றும் விவிலியம் கூறுகின்றது. கடவுள் அவ்வித அளவிறந்த வல்லமை மிக்கவராயினும் தம்முடைய சொந்த மகனை ஓந்தளித்ததன் மூலமே உலகினரின் பாவங்களை மன்னித்தார். எனவே இறையியல் உண்மையின்படி நாம் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டுமானால், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்வதே கடினம் என்றுரைக்க வேண்டும். ஆயினும் நாம் எதை கடினம் என்று நினைக்கிறோமோ அதனை எளிதில் செய்து தம்முடைய தழும்புகளால் மட்டும் வழங்கப்படக்கூடிய பாவ மன்னிப்பின் அதிகாரமும் தமக்குண்டென்று காட்டுகிறார் இயேசு. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் மீண்டும் 2 விதமான மனநிலைகளை காண்கிறோம். முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட மனிதரை இயேசு கண்டபோது அவர் மீது பரிவு கொள்கின்றார். மறைநூல் அறிஞர்களோ பரிவு கொள்ளாமல் குறை காண்கின்றன. இயேசுவை கவனிப்போம். பரிவுணர்வு கொள்ளும் இயேசு 2 வகையான சொற்களை சொல்கிறார். இயேசு துணிவோடிரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. இந்த 2 வார்த்தைகளில் இயேசு உளவியல் மற்றும் ஆன்மீக நலமாக்குதலை அம்மனிதனுக்கு வழங்குகின்றார். அந்த மனிதன் முடக்குவாதம் என்னும் நோயால் உடலிலும் உள்ளத்திலும் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பார். நடக்க முடியாத தன்மை அவரை பெரிதும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருந்திருக்கும். அதன் விளைவாக அம்மனிதன் தன் நம்பிக்கை இழந்து தன்னை வெறுக்கும் அளவுக்கு உள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருப்பான். அது மட்டுமல்ல, கடவுள் மீது நம்பிக்கை இழக்கும் அளவுக்கு அந்த நோய் அம்மனிதனை பாதித்திருக்கும். இதை உணர்ந்ததால் தான் இயேசு அம்மனிதனுக்கு முதலில் நம்பிக்கை வழங்குகின்றார். துணியோடிரு என்று ஊக்கப்படுத்துகிறார். நீ ஊனமுற்றிருந்தாலும் கடவுளின் பார்வையில் நீ பரிவுக்குரியவன் என்று
துணிவூட்டுகிறார். தொடர்ந்து அவனது பாவங்களை மன்னித்து இறைவனோடு அவனை ஒப்புரவாக்குகிறார். இவ்வாறு அம்மனிதனுக்கு உடல், உள்ளம், ஆன்மா மூன்றிலும் நலமளித்து முழுமைப்படுத்துகிறார், முழு நலம் தருகிறார். இன்றைய இறைவாக்கின் அடிப்படையில் நம் வாழ்வை ஆய்வு செய்வோமா? நமது உடல் நலமின்மை அல்லது நமக்கு நெருக்கமானவர்களின் உடல் நலமின்மை நம்மை கவலைக்குள்ளாகி இருக்கலாம். இறைவன் மீது நமக்குள்ள நம்பிக்கையையும் கேள்விக்கு உட்படுத்தி இருக்கலாம். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்பிக்கையோடு இயேசுவை அணுகி செல்வதுதான். அல்ல அந்த முடக்குவாதமுற்ற மனிதரின் உறவினர்கள், நண்பர்கள் நம்பிக்கையூட்டி அம்மனிதனை இயேசுவிடம் கொண்டு வந்தது போல நம் அன்பர்களை இயேசுவின் பாதத்தில் கொண்டு வருவோம். அவர்களுக்காக இயேசுவிடம் மன்றாடுவோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். இயேசுவின் பரிவு மனநிலை என்னிடம் உள்ளதா? நல்லது செய்பவரிடம் குறை காணும் மனநிலை என்னிடம் உள்ளதா? நலிந்தோர் மேல் கரிசனையோடு முழுமையாக உதவி செய்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் இயேசுவின் பரிவு மனநிலை கொண்டு வாழவும், நல்லது செய்பவரிடம் குறை காணும் மனநிலை எங்களிடமிருந்து அகலவும், நலிந்தோர் மேல் கரிசனையோடு முழுமையாக உதவி செய்யும் வரம் தாரும். ஆமீன்.